அதாவது சுமார் ஒரு 1998 98 டு 2001 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். மகாபலிபுரத்தில் வந்து கடலில் மீன் பிடிக்க போகிற மீனவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, போய் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து வலை வீசுகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா, வலை வீசும்போது வலையெல்லாம் போய் சிக்கிக்குது. ஸோ இது வந்து எப்படி கடலுக்கு அடியிலனா ஆழ்கடலில் வந்து வலை வீசி எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல சிக்கிச்சுன்னா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் வந்து வலை வீசும்போதே பாதியில் போய் எங்கேயா மாட்டிக்குது அப்படின்போது அவங்களுக்கே ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருக்குது. என்ன இருக்குது கடலில், மேல் கடலில் என்ன அப்படி இருக்குது, என்ன அப்படி வந்து வலை மாட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. ஒரு சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா அலைகளே இல்லாமல் ரொம்பவே அமைதியாக இருக்கிற டைம்லலாம் வந்து தெளிந்த கடல், அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நேரடியாக பார்க்கும்போதே ஏதோ ஒரு சில விஷயங்களாம் கண்ணுக்கு தட்டுப்படுது. வந்து நிறைய பேர் வந்து அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க, அதாவது மீனவர்கள். அப்புறம் இவங்கெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி வந்து பார்த்தாங்கன்னா, கடலுக்கு அடியில் ஏதோ பில்டிங் இருக்குது, ஏதோ கட்டுமானம் இருக்குது, அது வந்து உள்ளே போய் மூழ்கி இருக்குது அப்படின்னா சொல்லிட்டு வந்து ஒரு செவிவழி செய்தியாக வந்து இது எல்லா இடத்துலையுமே பரவுது.